இந்த பையன் மேலே 3 பேர் தண்ணியை ஊற்றியிருக்காங்க. 3 பேர் கையிலையும் பாட்டில் இருக்குது. யார் இந்த பையன் மேலே தண்ணி கொட்டினது? இதுதான் கொஸ்டின். ஓகே ஓகே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பையன் தான். இங்கே பாருங்கள், இவன் கையில் தான் பாட்டில் வந்து காலியாக இருக்குது. 3 பேரை கீழே கிடக்கு. ஓகேயா? இவன் தான் அந்த தண்ணியை கொட்டினது. அடுத்த கொஸ்டின். இந்த டயக்ராம் 3 பேர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேரில் யார் வரைஞ்சது இந்த டயக்ராம்? இதுதான் கொஸ்டின். 3 பேர் கையிலையும் ப்ரெஷ் பெயிண்ட் இருக்குது. இதில் வந்து இந்த டயக்ராம் வரைஞ்ச நபர் யார்? ஃபஸ்ட்டு நபரா, செகண்ட் நபரா, தேர்டு நபரா? இதுதான் கொஸ்டின். ஓகே, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னா அந்த 3வது நபர் தான் வரைஞ்சிருக்கார். யாருன்னா அவர் கையில் இருக்க அந்த கலர் தான் இந்த டயக்ராமில் இந்த பெயிண்டில் வந்து மேட்ச் ஆகுது. அதனால் அந்த 3வது நபர் தான் வரைஞ்ச பெயிண்ட் இது. பார்க்கில் நிற்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து அந்த டயக்ராமை ஸ்க்ராட்ச் பண்ணிட்டான். இந்த ரூட் மேப் போட்டு வச்சுருக்காங்க. அந்த டயக்ராமை கிராச் பண்ணிட்டேன். அது வந்து யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த கொஸ்டின். பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரில் யார் இதை கிராச் பண்ணியிருப்பாங்க? ஓகே, கண்டுபிடிச்சிருப்பீங்களான்னு நினைக்கிறேன். அந்த சின்ன 2 பசங்களுக்கும் அந்த போர்டு வந்து கை வந்து உயரம் பத்தாது. ஓகே, இந்த பெரிய பையனை மட்டும்தான் உயரம் பார்த்தான். ஸோ அவன் தான் அதை கிராச் பண்ணது. இதுதான் அதுக்கு ஆன்சர். போகிறாரு. போகும்போது அவர் நல்ல கால் ஷூ இல்லை ட்ரெஸ்ஸு நல்ல கோட்டெல்லாம் போட்டுட்டு போகிறாரு. போகிற வழியில் திருடன் ஓடி ஒழிச்சிட்டான். அப்புறம் போகும்போது பார்த்தா 3 பாதை இருக்குது. முதல் பாதையில் என்னென்னா ஹை டெம்பரேச்சர். 2வது பாதை டோரில் என்ன இருக்குன்னா அந்த டீப் வெல். 3வது டோரில் வந்து ஹை எலக்ட்ரிசிட்டி ஓடிட்டுருக்கு. ஓகே, இவர் வந்து எந்த பாதையை சூஸ் பண்ணவர்? இதுதான் கொஸ்டின். டிடெக்டிவ் வந்து அந்த திருடனை பிடிக்கிறது எந்த பாதையை செலக்ட் பண்ணுவார்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் ரப்பர் ஷூ போட்டிருக்காரு. அதனால அந்த எலக்ட்ரிக் ஷாக் இருக்கிற டோர் வழி போகும்போது அவருக்கு எதுவுமே பண்ணாது. அது வழியாக போய் அந்த திருடனை கண்டுபிடிப்பார். டிடெக்டிவ் ஒரு நாள் வெளியே போகிறதுக்காக ஒரு பீச்சுக்கு போகிறதுக்கு ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டுருக்காரு. சர்ச் பண்ணும்போது ஆன்லைன் வெப்சைட்டில் இந்த ஒரு பீச்சோட டீட்டெயில் கிடைக்கிது அவருக்கு. இது பார்த்த உடனே அவர் இது ஒரிஜினலாக ஃபேக்கான்னு யோசிக்கிறாரு. யோசித்து கண்டுபிடிச்சிட்டாரு இது ஒரிஜினலாக ஃபேக்கான்னு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த பீச் ஒரிஜினலாக ஃபேக்கா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? இது ஃபேக்கு தான். ஏன்னா அந்த பீச்சோட சைடில் தென்னை மரம் நிற்குது, சிப்பு வந்து கரைப்பக்கம் நிற்குது, அது கொடி வேற நாட்டி வச்சுருக்காங்க மணலில். அப்படின்னா இது ஃபேக் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். ஒரு திருடன் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் வந்து திருடிட்டு ஓடிடுறேன். இந்த திருடிட்டு ஓடின அப்புறம் இந்த ஆஃபீஸில் வந்து 3 பேரை பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த 3 பேரில் யார் திருடங்கிறத பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? இவர் தான் திருடன். ஓகேயா? சரி.